நான் மீண்டும் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி இதுவரை எந்த பார்கெனிங்களும் விட்டு கொடுத்தவர் அல்ல. மத்திய அரசு அதிகாரத்துக்கு பயப்படக்கூடியவரும் அல்ல. மத்திய அரசுக்கு அதிகாரத்துக்கு பயப்பட்டா தமிழக பாஜக தலைவர் தமிழிசை அம்மையாருக்கு வந்து தென்சென்னையை கொடுக்காம 5 சீட்டை கொடுத்து தூத்துக்குடி டெபாசிட் இழக்கக்கூடிய கனிமொழிக்கு பலியாடா போங்க, கனிமொழிக்கு எதிராக பலியாடா போய் நின்னுங்க. கனிமொழி தூத்துக்குடியில் செல்வாக்கான தலைவர், அவங்களுக்கு எதிராக பலியாடா போங்கன்னு விட்டுருப்பாரா? அப்போ அதை பாஜகவால் அதை எதிர்த்து கேட்க முடியாமல் இருந்திருக்குமா? அப்போ 5 சீட்டுக்குள்ளே பாஜகவை கன்ஃபைன் பண்ணுறாரு. ஜெயலலிதா அம்மையார் 7 சீட்டுக்கிட்ட கொடுத்தாங்க. இல்லை கணேசன்ஜிக்கும் திருநாவுக்கரசு அண்ணனுக்கும் ஐயா இல்லை கணேசன்ஜி ஒரு பெரிய தியாக தலைவர் தான் வரும், சீட்டு கிடையாது. மற்றபடி 7 சீட்டு வரை அவங்க பாஜகவுக்கு கொடுத்தாங்க. நமக்கு தெரியும் 7 சீட்டும் புத்திசாலித்தனமாக கொடுத்தாங்க. தோற்று போகும் ஜெயலலிதா நின்னா 3வது பேர் உங்கக்கூடிய கோயம்புத்தூர், நீலகிரி, தேராதுங்கிற வடசென்னை, தர்மபுரி, கொடுத்தே தீர வேண்டுங்கக்கூடிய கன்னியாகுமரி போன்று ஒரு 7 சீட்டை கொடுத்தாங்க. சிதம்பரம். ஆனால் 7 சீட்டு புத்திசாலித்தனமாக தான் கொடுத்தாங்க. அந்த புத்திசாலித்தனத்தை படித்தவர் தானே நம்ம எடப்பாடி பழனிசாமி. அந்த அம்மாட்ட இருந்து அவ்வளோ புத்திசாலித்தனத்தையும் அப்படியே மாணவனாக படித்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி.